ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2025 ஒரு தெலுங்கு சோஷியல் ட்ராமாவாக, இவங்க காமெடி ட்ராமான்னு போட்டிருக்காங்க, பட் சோஷியல் ட்ராமாவாக தமிழ் டப்பிங்லேயே இப்போ ரீசெண்டாக வெளியாகிருக்கிற பரதா. இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் நம்ம கதாநாயகியுடைய பேர் சுப்புலக்ஷ்மி. இவங்க ஒரு கிராமத்தில் இருக்கிறாங்க. அந்த கிராமத்தில் பிறந்து விழுந்து எல்லாமே அங்கே தான் வச்சுக்கோங்களேன். இவங்களுக்கு அப்பா மட்டும்தான். அந்த ஊரில் ஜுவாலம்மா அப்படின்னு சொல்லி ஒரு தெய்வம், அதுதான் அந்த ஊரையே காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தலைமுறையாக நம்பிக்கிட்டு இருக்காங்க இவங்க. அந்த ஜுவாலம்மாவுக்கே ஒரு கதை ஒன்று உண்டு. அதை நீங்கள் படத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அந்த ஊரை பொறுத்தளவுக்கு எல்லா பெண்களும் கண்டிப்பாக பரதா போட்டிருக்கணும். அந்த முக்காடு மாதிரி ஒன்று போடுவாங்க இல்லையா, முகத்தை ஃபுல்லாக கண்டிப்பாக மூடி தான் இருக்கணும். யாருடைய முகத்தையும் யாரும் பார்த்துடக்கூடாது. இப்போ ஒரு பொண்ணு இருக்குது அப்படின்னா அந்த பொண்ணுடைய முகத்தை பெற்றவங்களோ இல்லை கூட பிறந்தவங்களோ அவங்க மட்டும்தான் பார்க்கணும். ஊரில் வேறு யாரும் எந்த பயவுலையும் பார்த்துடக்கூடாது. அப்படி அந்த பொண்ணுடைய பரதா பறந்து போயோ இல்லை அந்த பொண்ணே எதையாவது அந்த பரதாவை தூக்கும் போது யாரோ ஒருத்தர் பார்த்துட்டாங்க அப்படின்னா கூட அந்த ஊரில் அடுத்து எந்த குழந்தையுமே பிறக்காது. பிறக்கிற குழந்தைகள் எல்லாமே இறந்து தான் பிறக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஊரில் ரொம்ப நாளாக நம்பப்படுது. இப்படி இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் கதாநாயகிக்கு இன்னும் ஒரு 1-2 நாளில் கல்யாணம் அப்படின்னு சொல்லி எல்லா ஏற்பாடுகளும் நடந்துக்கிட்டு இருக்குது. தடப்படலாம் அந்த ஊருக்குள்ளே. இவங்க அப்பா எல்லா விஷயத்தையும் இழுத்து போட்டு பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. இப்படி இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் திடீர்னு ஒரு மேகசினில் அந்த ஃப்ரண்ட் கவர் பேஜில் கதாநாயகியுடைய முகம் பிரசுரமாகுது. இது ஆக்சுவலி முதல்ல கதாநாயகிக்கே புரியல எப்படி நடந்ததுன்னு. ஆனால் இவங்க முகம் எப்படி ஒரு மேகசினில் பப்ளிஷ் பண்ண முடியும்? யாராவது ஒருத்தர் இவங்களுடைய பெர்மிஷன் இல்லாமல் எப்படி எடுக்க முடியும்? எப்படி பப்ளிஷ் பண்ண முடியும்? போச்சு, தெய்வ குத்தமாகி போச்சு. இன்றைக்கி இவளை பலி கொடுத்தே ஆகணும். அப்போ தான் ஊரில் அடுத்து எந்த ஒரு கெடுதல் நடக்காது. ஜுவாலம்மாவுடைய கோபத்துக்கு நம்ம ஆளாயிடக்கூடாது. அவ்வளோதான், அப்புறம் சபிக்கப்பட்ட கிராமமாக நம்ம கிராமம் மாறி போயிடும். அதனால் இவளை பலி கொடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு முடிவெடுக்கிறாங்க இவங்க. இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன தான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு பிரவீன் கண்ட்ரேகுலா அப்படிங்கிற நபர் இயக்குன படம் இது. யார் இந்த பிரவீன் அப்படின்னா, சினிமா பண்டே அப்படின்னு சொல்லி 2021 ஒரு படம் ஒன்று எடுத்தாப்புல. இந்த வருஷம் இப்போ 2025லேயே நம்ம சமந்தா தயாரித்து சுபம்னு சொல்லி ஒரு படம் ஒன்று எடுத்தார் இல்லையா, அதே டைரக்டர் தான். அந்த சுபம்லாம் தாறுமாறான ஒரு காமெடின்னு வச்சுக்கோங்க. அது வேறு மாதிரியான ஒரு காமெடி படம். அது ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஆஃப் செம்மையாக வேறு லெவலில் சிரிச்சு வயிறு ஒழிச்சு போயிடும். அந்த அளவுக்கு ஒரு சீரியலை வச்சு வெளுத்து கட்டியிருந்தாங்க காமெடியில். இந்த படம் அதுக்கு கான்ட்ராஸ்டாக வித்தியாசமான ஒரு கதைக்களத்தை அவர் கையாண்டிருக்கார் இந்த படத்தில். பொதுவாகவே பிரவீனை பொறுத்தளவுக்கு ரொம்ப சிம்பிளான கதைக்களம், ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் பட் எஃபெக்டிவாக அதை கன்வே பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கிரியேட்டரு. இந்த படத்தையும் அந்த மாதிரி தான் அவர் ப்ரெசென்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காப்புல. பட் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, சாமி நம்பிக்கை அப்படிங்கிறது அது தப்புங்க, சாமியே கிடையாது அப்படின்னு எங்கேயுமே இவங்க பேசலை. சாமி நம்பிக்கை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் தாராளமாக, ஆனால் அதோடு சேர்த்து மூட நம்பிக்கைகள் அப்படிங்கிற பல விஷயங்களை கலக்காதீங்க அப்படிங்கிறதையும் சவுண்டாக பேசியிருக்கு இந்த டீமு. இதை தாண்டி இந்த படத்தில் அவங்க ஃபெமினிசம் பேசினாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரங்களே 3 தான். ஒன்று அனுபமா பரமேஸ்வரன், அவங்க தான் அந்த சுப்புலக்ஷ்மி கதாநாயகியுடைய அந்த கதாபாத்திரத்தை ஏற்று நடித்த ஆர்டிஸ்ட்டு. தர்ஷனா ராஜேந்திரன் ஒரு கேரக்டரு, சங்கீதா ஒரு கேரக்டர். இந்த 3 கேரக்டர் தான் படத்துடைய முக்கியமான கதாபாத்திரங்கள். அண்ட் செகண்ட் ஹாஃபுக்கு போகும்போது கிட்டத்தட்ட ஒரு சின்ன ஜேர்னி ஒன்று, ஒரு ட்ராவல் ஒன்று மேற்கொள்கிற மாதிரி கதைக்களம் மாறும். அதெல்லாம் ஓரளவு கொஞ்சம் ப்ரீஸியாகவே சொல்லியிருந்தாங்க. என்ன ஒன்று, அப்பப்போ இவங்க சொல்ல வேண்டிய எஃபெக்டிவான விஷயத்தையும் அங்கங்கே சொல்லித்தான் ஆகணும். அதை ப்ரீச்சியாக சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. பட் அந்த மாதிரி விஷயத்தை சொல்லும்போது கண்டிப்பாக ஒன்று இது ஒரு என்ன சொல்கிறது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஜேர்னியை மேற்கொள்கிற மாதிரி ப்ரீஸியான அந்த மாதிரி அவுட் அண்ட் அவுட் அந்த மாதிரி ஒரு படம் கிடையாது. உண்மையாகவே ஒரு சென்சிட்டிவான விஷயத்தை தொட்டு தான் பேசியிருக்காங்க. ஆனால் அதை போகிற போக்கில் பேசணுங்கிறதுக்காகவே ஒரு விஷயத்துக்கு ஒரு போக்குக்கு இவங்க போயிருக்காங்க. ஸோ இது அப்படியும் ஒரு ஃபீலை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செகண்ட் ஹாஃப்லாம் ஒரு சின்ன ட்ராவல் மாதிரி, ஜேர்னி மாதிரி அந்த மாதிரி ஃபீலும் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இதில் நான் சொன்ன மாதிரி இந்த ஃபெமினிசம் பேசியிருக்காங்கன்னு சொல்ல முடியாதுன்னு இல்லையா, எல்லார் வீட்லேயும் அது ஒர்க்கிங் உமனாக இருக்கட்டும், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், இந்த மாதிரி கிராமத்தில் கம்ப்ளீட்டாக வளர்ந்த பெண்களாகட்டும், எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு விலங்கை சமுதாயம் கையில் பூட்டித்தான் வச்சுருக்குங்க அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப அழகாக பேசினாங்க. அதுவும் சங்கீதா அவங்களுடைய ஹஸ்பண்ட்டை பேசக்கூடிய அந்த ஒரு கான்வர்சேஷன் செம்மையான கான்வர்சேஷன். நான் சொல்கிறது கடைசியாக ஒரு கான்வர்சேஷன் வரும், அதெல்லாம் செம்மையான ஒரு கான்வர்சேஷன். ஏன்னா நம்ம ரொம்ப ஈஸியாக நினைக்கிறோம் இல்லையா, அவங்களுக்கு என்னங்க ராஜ வாழ்க்கை, நம்மலாம் போய் நாயா பையா போய் ஆஃபீஸில் எவ்வளோ பாட்டு வாங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் சம்பாரிச்சு கஷ்டப்பட்டு, அதுங்க என்ன ஜாலியாக வீட்டில் உட்காந்து சீரியலை பார்த்துட்டு நெட்ஃப்ளிக்ஸு அமேசான் ப்ரைம்னு படத்தை பார்த்துட்டு என்ன என்ஜாய் பண்ணுதுங்க, 3 வேளை சமைக்கணும் அவ்வளோதானே.
அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அப்படி கிடையாது விஷயம். அவங்கெல்லாம் ஈவன் அந்த இல்லத்தரசிகளே லைஃப்பில் வந்து எப்பா ஒரு நாள் நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்காதா, எங்கேயாவது நம்ம ஃபேமிலியோடு நம்ம ஹஸ்பண்ட் எங்கேயாவது குழந்தைங்களோட ஜாலியாக ஒரு லாங் ட்ராவல் ஏதோ ஒரு ட்ரிப்பு அப்படி கூப்பிட்டு போக மாட்டாரா அப்படிங்கிறத மெல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் எவ்வளோ விஷயங்களை அவங்க மனசில் வச்சுக்கிட்டே வந்து ஒரு நாள் வருத்தப்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் போகிற போக்கிலேயே அந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. நிறைய விஷயங்களை இவங்க பேசியிருக்காங்க. பட் ஒரு சில விஷயங்கள் உண்மையாகவே ரொம்ப ப்ராப்பராக கரெக்டாக அட்ரஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவேன். ஒரு சில விஷயங்களை சும்மா அப்படி போகிற போக்கில் டச் பண்ணிட்டு போயிருக்காங்க. இதுதான் இந்த படத்தில் முக்கியமான விஷயங்களாக உங்களுக்கு படம். டெக்னிக்கலி இந்த படத்துக்கு தேவையான விஷயங்கள் உள்ளே இருக்குது. அடல் கரண்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் ஒரு சின்ன சீக்வன்ஸ் ஒன்று இருக்குது, அது நீங்கள் பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபேமிலியோட பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிற அந்த கால் எடுத்துக்கோங்க. என்கிட்ட கேட்டால் ஒரு UA 16+ அப்படிங்கிற கேட்டரில் தாராளமாக அந்த படத்தை பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பார்க்கலாம். ஒரே ஒரு சின்ன சீன் தான், அது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் கடந்து போயிடும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அது உண்மையாக தேவைப்படுற ஒரு சீனு. அந்த சீனால் தான் இந்த பருதா முக்கியமாக இல்லையா அப்படிங்கிற அந்த ஒரு முக்கியமான விஷயமே இந்த கதைக்குள்ளே கொண்டு வரப்பட்டது. அது நல்லா தான் பண்ணியிருந்தது இந்த டீமை. இந்த படம் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. இந்த படம் தியேட்டர் ரிலீஸு அப்படின்னா கூட நம்ம கொஞ்சம் யோசிச்சிருப்போம். இது OTT ரிலீஸு அப்படிங்கிறனால பார்க்கணுங்கிறவங்க தாராளமாக பொழுது போகலன்னா ஒரு தடவை தாராளமாக பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு நீட்டான டீசெண்டான பெண்களை கவரக்கூடிய ஒரு படம் தான் இந்த பருதா. இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.